பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தினுடைய நடுப்பகுதி. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாகும். என் ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உபத்திரவத்திலே கர்த்தர் மகிமையை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். உபத்திரவத்தின் வழியாக போன யோசேப்பு கடந்து போன 4 கட்டங்களை உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எதிர்பாராத இடத்திலே அடிமையாய் போன ஒரு வீடை குறித்து அங்கு வாசிக்கிறோம். ஆனால் அந்த வீட்டுக்கு அவன் அடிமையாய் போனான். தேவன் அவனை ஆளுநராக மாற்றுகிறார். உபத்திரவத்திலே கர்த்தருடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும் போது நிச்சயமாகவே நாம் அடிமையாய் இருக்கிற இடத்துல கூட கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். இரண்டாவது, அதே 39ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்திலே முழுவதும் முடியாத ஒரு சூழ்நிலையிலே தைரியமாய் சிறைக்கு போகிறான். இந்த இடத்துல அதிகாரியுடைய வீடு அந்த சிறையினுடைய காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கிறது. கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகவே யாரும் வர முடியாத இடத்துல கர்த்தர் தம்முடைய கிருபையை கொடுத்து அவனை சந்திக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, முழுவதும் முடியாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் வருவார். தம்முடைய கிருபையை கொடுத்து உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்திப்பாராக. மூன்றாவது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40, 41 வசனங்களிலே எவரும் தடுக்க முடியாத நிலையிலே அவன் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறவர்களாயிருக்கிறோம். இந்த சிறைச்சாலையிலிருந்து அவன் நேரடியாக அரண்மனைக்கு அழைக்கப்படுகிறான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்துகிறான். இது எவரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வு. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உபத்திரவத்தின் வழியாக கடந்து போன உங்களுக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அது எவரும் தடுக்க முடியாத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. நான்காவது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நித்தியமான ஒரு உயர்வை யோசேப்புக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்புடைய குடும்பத்திலே அவன் 11வது ஆளா இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை நம்பர் 1 ஆளாக கர்த்தர் அவனை மாற்றுகிறார். மூத்த மகனுக்குத்தான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். இங்கே 2 மடங்கு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. எப்பிராயீம், மனாசே 12 கோத்திரங்களிலே அவன் சேர்க்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு நித்தியமான உயர்வு யாருக்கு கர்த்தர் தருகிறார் என்றால், உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனவர்களுக்கு தான். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையிலே போவீர்கள் என்றால், யோசேப்பை உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது சீக்கிரத்திலே இந்த உபத்திரவம் நீங்கும், மகிமை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.